தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆராதனையை ஆசீர்வதித்து தந்தீங்க. இந்த தியான வேளையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மூடி மறைத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுங்க. ஆம் தகப்பனே, நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து என்று சொன்னபடி, ஆம் தகப்பனே, நம்முடைய வார்த்தைகள் ஒரு டார்ச்லைட்டை போல ஒரு இருளை பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்குது. எங்களுக்கு அறியாத, புரியாத, விளங்காத காரியங்களை ஆண்டவரே விளக்கி தருகிற, புரிய வைக்கிற நம்முடைய மகிமையின் வெளிப்பாடாக இருக்குது. இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் தியானிக்கவும், உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தமாக செபிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கேட்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கவும், நம்பவும், ஏற்றுக்கொள்ளவும், அதன்படி நடக்கவும், அதனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபையும் இரக்கமும் தாங்க. ஆசீர்வதிங்க. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தன்னை பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு நோக்கத்திற்காக தேவனுடைய சித்தம் எப்படியாக இருக்கிறது. ஒரே தேவன், அவர் தம்முடைய வெளிப்படுத்தலை 3 நிலைகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவே இப்படிப்பட்ட காரியங்களை, ரகசியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்ம அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன என்று சொல்லி இருக்கக்கூடாது. அறிகிற புரிகிற ஒரு ஆர்வத்தை வாழ்நாள் முழுவதும் விடக்கூடாது. இந்த ஆர்வத்தெல்லாம் விட்டாச்சு அப்படின்னா 23 விதமான அசுத்த சிந்தனைகள் மனுஷனுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஆகவே பிரியமான இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு நம்ம இந்த வேதத்தின் ரகசியங்களை, அவருடைய ஆலோசனையை, திட்டத்தை நிறைவேற்றுவதில், கீழ்ப்படிவதில் நம்ம ஒப்பு கொடுத்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கு சீஷர்கள் கூடியிருந்த பொழுது ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஹல்லேலூயா, அவர் கிட்டத்தட்ட 40 நாட்கள் தன்னை அங்கு உயிருள்ளவராக காண்பித்து, ஏன்னா சீஷர்களுக்கே முதல்ல புரியலை உயிர்த்தெழுதலை குறித்து. ஆகவே ஆண்டவர் இந்த 40 நாட்களும் அவர்களை சந்தித்து தன்னை உயிரோடு இருப்பவராக காண்பித்து, ஹல்லேலூயா, தேவனுக்கு ராஜ்யத்தை குறித்து பேசினார். இந்த 40 நாள் என்ன பேசினாங்க? இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை, போக வேண்டிய மார்க்கத்தை என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் விளக்கி சொன்னார்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளை அவளுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அநேக வேளையில் மக்கள் மறந்து போயிறாங்க. எந்த சூழ்நிலை மாறும் பொழுது அவருடைய மனசு மறந்து போகிறது. அப்படி இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். அப்போது ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய ஆலோசனை சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா, நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நீங்க பெற போறீங்க. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும்படி, இந்த சில நாட்கள் நீங்க காத்திருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த சில நாட்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். ஆகவே ஒரு 10 நாள் அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த 10 நாள் இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்லாம் நினைவு கூர்ந்து அதை குறித்து இவங்க சம்பாஷணை பண்ணாங்க. டவுட் இருந்தது, கிளியர் பண்ணாங்க, விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அந்த மறுபடியுமாக
அவரை குறித்து சிந்தித்து பேசி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வழியாக செயல்படுத்த அதை அவர்கள் சம்பாஷித்தார்கள், டிஸ்கஸ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரதை கவனித்து கேட்பார். ஆகவே பிரியமல்ல, இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையாகிய நாம் எதை குறித்து அதிகம் சம்பாஷிக்கிறோம்? ஒரு ஃப்ரெண்டோட, ஹல்லேலூயா, அல்லது ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு ஆள்னு வச்சுக்கோமே, எதை குறித்து நம்ம சம்பாஷிக்கிறோம் அதிகமாக? ஹல்லேலூயா. பிரியமல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சம்பாஷிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று, ஆண்டவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து உணர வைத்தார். திருப்பி ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, நீங்கள் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்க, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற வேணும். ஆகவே நீங்கள் காத்திருங்க, எருசலேமில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நீங்கள் இங்கே பிரிஞ்சு போவாங்க, தெரிஞ்சு கொண்டிருக்காங்க, நீங்கள் காத்திருங்க. அல்லேலூயா என்று சொல்லி, எதற்காக காத்திருக்க வேண்டும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் எங்கே இருக்கு என்று பார்க்கும்போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். 2:28. அங்கு பிதாவின் வாக்குத்தத்தம் அங்கு வருகிறது. அதுக்கு முன்பாக வாசிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், இதுக்கு முந்தின நிலைமை வெட்கப்பட்டு போகும்படியான ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீங்கள் பஞ்சத்தால் வருந்தினீங்க, இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒன்று. அடுத்தது, இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறது, நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால நீங்கள் வெட்கப்பட்டு போகல. அதற்கு பின்பு நான் என்ன பண்ணுவேன்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நல்லா பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும் என்று அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இங்க என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரத்தில் அங்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் வருவார் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு காரியத்தை நம்ம அவங்க மொழியில் பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை ஆள் தத்துவத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏற்ற வழியிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உலக மக்களை மீட்கும்படியான பாவ மன்னிப்பின் வழியை உண்டு பண்ணும்படியாக, அதை குறித்து சொல்லும்படியாக, இப்படியாக அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியான அந்த மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு போய்த்தாங்க. ஏனென்றால் இல்லாட்டா எல்லா ஜனங்களும் அங்கே நித்திய நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய பரிதாபமான நிலை இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே இதைத்தான் மீட்டு ரட்சித்தல் என்று வாசிக்கிறோம். ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு, அதுக்கான வழிகள்னு பார்க்குறோம். இங்கே இந்த ரட்சிப்புக்கு முன்னால் எப்பவும் மறைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை மீட்பு. என்ன மீட்பு? நரகத்திற்கு போகாதபடி மீட்கிற, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிற ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுத்து, மறுபடியுமாக இந்த பிசாசின் வல்லமை நித்திய அக்கினிக்கு போகிற காரியம் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கான ஒரு நித்திய ரட்சிப்பை கிறிஸ்து இயேசு மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். அல்லேலூயா. அவை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வெட்கப்படுற நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்குள்ள உள்ளான மனிதன் பலவீனமானவன், உங்கள் பலத்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து இன்னும் தைரியமாக கீழ்ப்படிய, தைரியமாக செயல்படுத்த உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் என்று சொல்லி, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இதற்காக அங்கே பிதாவிடம் கேட்டு அவர் வரங்களை வாங்கி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அல்லது உலக மக்களுக்கு அவரை விசுவாசிக்கிற அந்த 7 காரியங்கள் சொன்னபடி இப்படி தன்னை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி,
இங்கே பார்க்கும்போது உலகத்தில் இந்த சத்தியங்களை பார்க்கும்போது இது எப்படி நிறைவேறியது என்று நம்ம பார்க்கணும். முதல்ல ஹல்லேலூயா, இது எப்படி நிறைவேறுன்னு பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன? முதல்ல ஹல்லேலூயா, தீர்க்கமான தரிசனம் அப்படின்னா அர்த்தம். அதே போல் தீர்க்கமான வார்த்தை. தீர்க்கம் அப்படின்னா அது கடவுளிலிருந்து வந்தது என்று கன்ஃபார்ம் பண்ணி தெய்வமே கொடுத்த வார்த்தையாக இருக்குது அப்படின்னாலே அது தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. தீர்க்க தரிசனம்னா என்ன என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா, 3 வாசிங்க. சரி, இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கப்போ தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் அது வந்து ஆண்டவர் காட்டுகிற பார்க்கறது தீர்க்க தரிசனம். தீர்க்கமானது அது ஆண்டவர் காட்டுறதுனால தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தீர்க்கமாய் சொல்லுகிற, ஏன்னா அந்த ஆண்டிலிருந்து வந்தது, கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆண்டர் கொடுத்தது, அதெல்லாம் மாறுதலுக்கு இல்லை. அப்போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷருக்கு ஒன்று என்ன உண்டாகுது? பக்தி விருத்தி. 2வது என்னது? புத்தி. 3வது சரி, பக்தி விருத்தி தான் என்ன? நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேரும்படியான ஒரு வார்த்தை. அது என்னை ஏவுது, நான் அதுக்கு செயல்பட ஒப்பு கொடுக்குறேன். இன்னும் அதிகமாக எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவாகிய அன்பாகிய பக்தி பெருகுகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்தது என்னது? புத்தினானது பொல்லாப்பை விட்டு சாதாரணமாக பேசுமே, அது கரெக்ட் தான், அது தப்பு இல்லை. புத்தினானது உங்களை தப்பாக செய்கிற எல்லாரையும் என்ன பேசுவோம்? புத்தி இருக்கா, புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணியே என்று சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம்? சரியாக பண்ணாத எந்த காரியமும், தவறாக பண்ண ஒரு காரியமும், இன்னும் பாவமாக செய்கிற காரியம், துணிகரமாக செய்கிற ஒரு காரியம், யோசிக்காமல் செய்கிற காரியம் எல்லாம் இந்த புத்தியில் வருது. அல்லேலூயா. அப்போ இந்த புத்தி அப்படின்னா பைபிள் சொல்லுது பொல்லாப்பை விட்டு விலகுவது என்று பார்க்கும்போது, பொல்லாப்புன்னா ஆண்டவருக்கு கோபம் முடிகிற எல்லா காரியமும் பொல்லாப்பு. பொல்லாப்புன்னா என்னது? ஆண்டவருக்கு கோபம் முடிகிற எல்லா காரியமும் பொல்லாப்பு. அப்போ இந்த குணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? மாறி ஆகணும். சரியா? அப்போது இந்த புத்தி அப்படின்னா அது ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். உணர்த்தி தான் நம்ம சரியில்லாத காரியங்களை சரி செய்யும்படியான ஒரு புத்திமானாக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ பொல்லாப்பை விட்டு விலகுறதுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரியல் எல்லாவற்றையும் விலகு தான் புத்தி. அல்லேலூயா. புத்தி இருக்கான்னு நீங்களே கூட கேளுங்க. அல்லேலூயா. புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்க முடியாது. கேட்டால் ஓடி போயிடும் சபை விட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்தி விருத்திக்கு முயற்சி எடுக்கணும், புத்தி அதுக்கும் முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். புத்தி ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். இன்றைக்கி சில பேர் பேசுனா ஹல்லேலூயா ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் விசுவாசம் பெறும், கண்ணீர் பெருகும், வேற என்ன செய்யும்? மனவேதனை பெருகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு விசுவாசிக்கும்படி, ஒரு நம்பிக்கை வரும்படி பேசுகிற ஒரு வார்த்தை தான் அங்கே என்னது? ஆறுதலாய் பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் பரிசுத்த பலத்தோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யாவற்றையும் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ தான் ஞாபகம் வருது, நான் மெசேஜில் எடுக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், நம்ம ஹல்லேலூயா ஆதலின் வார்த்தை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அதனுடைய நோக்கம் ஏசாயா 35:3-4-5 வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. தளர்ந்த கை, ஒரு ஆளுக்கு கை தளர்ந்து போச்சு, எந்த வேலையும் செய்ய மனசு இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இப்போ சமயத்தில் பார்த்தது சௌரியை வீட்டிலேருந்து நான் பார்த்தவன், அவங்களுக்குள்ள வழியில் சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும், அழுன்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா.
ஏன் அப்படின்னா அவனுடைய வலி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டு, அப்போ இதுக்கு உதவியாக போடப்பட்ட சித்த மருத்துவ டேப்லெட் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாது, ஆகவே அதை போடுவாங்க, வலி நின்றும். ஆகவே அப்பப்போ நிறுத்துவாங்க, அப்பப்போ எடுப்பாங்க. அது அப்படி சரியான ஒரு முயற்சி கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது உள்ள வந்து அந்த வலி போச்சு, பட் உள்ள டேமேஜ் வந்து கூட்டிக்கிட்டே போச்சு. ஆகவே கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக கலந்து வரும். ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்பதை நேரில் பார்க்க கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆறுதல் சொன்ன அனைவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அநேக வழியில். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரில் வந்தால் கூட கர்த்தர் அந்த வழியில் நமக்கு கிரியை செய்வதை பார்க்க முடியும். நமக்கென்று ஆட்களை ஏற்படுத்தி, நமக்கென்று ஸ்பெஷல் டாக்டரை பார்க்க சொல்லி, அவருக்கே ஆச்சரியம் எப்படி இந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்குது, உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குமே, எப்படி காலில் மட்டும் வலி இருக்குன்னு சொல்லி அதை யோசித்து அதுக்கென்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும், தொடர்ந்து வேறு நல்ல இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார், நடத்தினார். ஹல்லேலூயா. அவர்னாலும் கைவிடாத ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய சோர்வில் எந்த வேலையும் செய்ய ஓடாது. இதான் தளர்ந்த கலை திறப்படுத்தி. அடுத்தது ஆமாம், இருந்த இடத்துல இருப்போம், எதையுமே செய்ய நமக்கு ஓடாது, கையும் காலும் ஓடாது. நம்ம மக்கள் பேசுவாங்க, உண்மைதான் அது. இந்த சிச்சுவேஷன், இந்த காரியத்தை கேள்விப்பட்ட என்னுடைய நெருக்கம் எப்படியா இருக்குது, கையும் ஓடல காலும் ஓடல என்கிற அந்த நிலைமையில் அநேகர் இருக்கணும் நம்ம. ஏனென்றால் நமக்கு சம்பவிக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்கள், செய்தி, ஹல்லேலூயா, இன்னும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கத்தை கொண்டு வரும்போது என்ன சரி நமக்கு தெரியலை, புரியலை, இப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை என்ன ஆகுது? மனம் பதறது. எதை செய்யணும், இதை செய்யவா அதை செய்யவா, எதை செய்ய ஒண்ணுமே செய்ய தெரியல. ஹல்லேலூயா. யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. நம்ம டாக்டர் 2 ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாச்சு, அங்க ஒன்றும் நடக்கல. ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் ஆண்டவரை நம்பி திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகத்தில் யாருக்கு இந்த மாதிரி சொல்லலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், வல்லமை உள்ளவர். அல்ல, யார் அவற்றை போனவோ எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை எந்த காலத்தையும் மறக்கக்கூடாது, எந்த சூழ்நிலை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரை நோக்கி துதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எழுந்து என்ன விடிக்க போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் மாற்ற வல்லவர், நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மாற்றி எனக்கு ஆனந்த கழிப்பை மாற்றுவீங்க, நமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை, விசுவாச ஜெபம், விசுவாச ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணுமா, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் வந்து நமக்கு பண்ண போறாரு. வாசிங்கிறது, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும். சரி, அந்த காலத்தில் எதிரிகள் நிறையா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், நீதி கிடைக்கல, எதிரியெல்லாம் அநீதி தான் செய்வான், அநியாயத்தை தான் செய்வான். உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்கள் என்ன பண்ணலாம் பரவாயில்ல, ஆனால் உங்கள் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவற்றை உங்களை வழக்க கொண்டு போயிருக்கீங்க, கொண்டு போவோம். ஆண்டவர் நீதியை சரி கட்டவும். 2, உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நம்ம கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமா பதிலளிக்க வருவார். ஹல்லேலூயா. 3வது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். நமக்காக என் ஆண்டவர் கிரியை செய்வார். இதான் அர்த்தம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வந்து நம்ம விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார், என்ன விடுவிப்பார், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்போது அதான் தீர்க்க தரிசனம். ஆண்டுடைய வார்த்தையை நம்பிக்கை வரும்படியாக, ஹல்லேலூயா, நம்ம பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைனா, அவர் தீர்க்கதரிசின்னு பேர் வச்சுருக்கான், இவன் போகிறான், இவனுடைய அட்டுழிகள்லாம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வருது, இவங்க ஆவிக்குரிய பெருமையில செய்யலாம் வருது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வாரத்தில் ஒரு ஆளை குத்து வாசனை யாரும் சொல்ல போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இவங்க தங்களுக்குள்ளே இது வச்சுக்கிறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க, தங்கள் பட்டத்தை வச்சுக்கிட்டு அதனால் ஆவிக்குரிய பெருமை போகுது. அதனால் இவங்களுக்குள்ள என்ன வருது, இந்த பெருமையில் விழுந்த காரியம் வருது. ஆகவே அகப்படுகிற நேரம் வருது, இவனுடைய முகத்திரெல்லாம் கிழிஞ்சு போகுது, ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை இப்படி தீர்க்கதரிசியாக பயன்படுத்த வல்லவர். அல்லேலூயா. உடனே பட்டம் போடுறாங்க, கர்த்தர் நல்லவர், அது மகிமை அவருக்குரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவன் நீ கவலைப்படாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவனை ஆறுதல் படுத்துங்க முதல்ல. அல்லேலூயா. என்னெல்லாம் சொன்னப்போ ஆறுதல் வார்த்தை அந்த காலத்தில் சொன்னேன் நான். அல்லேலூயா. நீதியை சரி கட்ட வருவார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார்.
அல்லேலூயா. வருவாரா? ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்றோம், வருவீங்க ஆண்டவரே. அவர் ஆண்டு வசனத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. வசனத்து மூலம் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவம் தான். ஹல்லேலூயா. பதில இங்கேயே காட்டுவார், பைபிளில் எங்கேயாவது காட்டுவார். ஹல்லேலூயா. தேடிலாம் போகண்டார். நான் என்னுடைய அனுபவம் நினைக்கிறேன், நீங்கள் ஏதாவது இடத்துல சொல்லாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேடும் பொழுது காட்டுவார். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எனக்காக ஆண்டவர் எனக்காக கிரியை செய்வார் அப்படின்னு அர்த்தம். வந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். அடுத்து என்ன நடக்குமா? அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். ஆவிக்குரிய குருடனா இருக்கு. அவங்க சூழ்நிலையில ஹல்லேலூயா ஆண்டவரை, ஆண்டுடைய வல்லமைய மைமையை பார்க்க முடியல. இப்போ நீங்க அப்படியே வார்த்தையை சொல்லும் பொழுது விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை சர்வ வல்லவராக, விடுவிப்பவராக, மீட்பவராக அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு விசுவாசம் வருது. அப்பொழுது இந்த செவிடரின் செவிகள் திறந்து போகும். நீங்க அவர் பேசுங்க. அவங்களுடைய வார்த்தை செயல்படக்கூடாதபடி இருக்க தடையாகிய அவிசுவாசத்தை, பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஹல்லேலூயா ஆண்டுடைய வார்த்தைகள் கேட்கும்படியான செவியை நம்மூலமாய் திறப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். முதல்ல என்ன நிலைமை? தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள். அப்பொழுது அப்படிப்பட்ட முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். அல்லேலூயா. பயத்துல, அவிசுவாசத்துல திறக்காத நாவெல்லாம் திறக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அது தேவ மகிமை. ஒரு வனாந்திரத்துல தண்ணி இல்ல, தண்ணிக்கான காரியம் இல்ல, மேகம் இல்ல, மழை இல்ல, அது தண்ணீர் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை நமக்கு செய்யும். கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளியா இருக்குது. அங்கே தண்ணிக்கே காரியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ மகிமையால தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மகிமை வெள்ளமாக அது பாய்ந்தோடும். அப்படி ஆண்டுடைய வார்த்தை ஒரு நம்பிக்கையாக உயிரூட்டுவதாக பாய்ந்து ஓடும் என்று நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்குறோம். இது எல்லாமே ஆண்டுடைய மகிமையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டுடைய சுகமாக்கும் வரத்தினால முடவனும் எழுந்திருக்கிற காரியங்களை இன்றைக்கும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர் ஜனங்களுக்கு பண்ணுகிற, இன்றைக்கும் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு கேட்பவர்களுக்கு, கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு விசுவாசம் வர பேச வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற காரியத்தை ஆண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. அவனுக்காக ஜெபம் பண்ணும். முதல்ல பெரிய காரியம். ஹல்லேலூயா. சபை விசுவாசிகளே சொன்ன காரியம் உண்டு. சிஸ்டருக்கு நம்ம குணமாகாது, கர்த்தர் நல்லவர். இது மாதிரி ஏகப்பட்ட வாரியம் இந்த எத்தனை வருஷம், 25 வருஷம் ஊழியத்தில் கேட்டாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க, அவ்வளோ ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியம்லாம் ஊழியத்தில் சாதாரண காரியம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவனுக்கு தெரியல ஆண்டவரை பற்றி, ஆண்டுடைய வல்லமை தெரியல, அப்படி தான் பேசுகிறாங்க. பேசட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் என்பது ஹல்லேலூயா அது எப்படி வெளிப்படுகிறது? ஆண்டுடைய வார்த்தையாகிய ஹல்லேலூயா எப்படி வெளிப்படுது? பக்தி விருத்தி உண்டாகும் வார்த்தையாக, புத்தி உண்டாக்கும் வார்த்தையாக, ஒரு மனுஷியை திருத்துவதாக, ஆறுதல் உண்டாகக்கூடிய வார்த்தையாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசோடு வேதத்தை தேடி பார்த்தாலே ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் எந்த ஊழியக்காரனையும் நான் போனதில்லை, பிரச்சனைக்காக போனதில்லை. ஹல்லேலூயா. மற்றபடி பார்க்க போனது அது வேறு விஷயம். இந்த பிரச்சனை எனக்கு இது அவ்வளோ போனதே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் ஏண்டைய பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள்கிட்டையும் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் பாஸ்டர்ன்ற முறையில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். அப்படின்னு பாஸ்டர்லாம் போக மாட்டேன் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இது வந்து சபையில் சொல்கிறது தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வார்த்தை நம்மிருந்து வெளிப்படுவதாக. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வல்லமையை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வல்லமை பேர் தான் வரங்கள். என்னது? வல்லமையை வரங்களாக தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறுவோம். ஹல்லேலூயா. இது எப்படி நிறைவேறியது என்பதை நம்ம பார்த்து முடிப்போம். ஆவிக்குரிய வரங்களை தொடர்ந்து நம்ம வரும் இதில் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ இயேசு கிறிஸ்து நீங்கள்லாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். வேதத்தில் வேறு பகுதியில் வாசிக்கிறோம். எப்படி இந்த மனுஷர்களெல்லாம் அவங்களுக்கு பலம் கிடையாது, மாறி போனுங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான் மாறி போவாங்க என்று சொல்லி பிதாவிட்ட சொல்லி பிதாவுக்காக
பரிசுத்தாவின் வல்லமையை இயேசு கிறிஸ்து கேட்டு வாங்கி அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதரவாக இருக்குது, பார்ப்போம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றது எப்படி நடைபெற்றது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற நாட்களில், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் பார்க்கிற காரியங்களில் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளல் எத்தனை பேருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தின்படி புரிந்து கொள்ள எத்தனை பேரும் தெரியாது. கர்த்தர் நல்லவர், சபைக்கு போதிக்கிறவர் ஆண்டவர், அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கிறவர். ஹல்லேலூயா. இது எப்படி நிறைவேற்று என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்லிட்டாங்க, இந்த பரிசுத்தாவியை பெற்றவுடனே எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பது? பரிசுத்தம் வரும்போது என்ன நடக்கும்? வாசிங்க. நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், இங்கே இருக்கிற பட்டணமாகிய எருசலேம், யூதேயா முழுவதும், நீங்கள் இருக்கிற மாவட்டமாகிய அல்லது அந்த அடுத்த பகுதியாகிய எல்கையாகிய யூதாயா தேசம் முழுவதும், சமாரியா, நீங்கள் வெறுக்கிற அருவருக்கிற, நீங்கள் அந்த பக்கம் காலையே வைக்க மாட்டேன் என்று முடிவு பண்ணிக்கிற அந்த இடம், அந்த மக்கள் வசிக்கிற சமாரியாவில், பூமியின் கடைசி பரிந்த, உலகத்தில் கடையாந்தத்தில் இருந்தால் கூட, உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய மேசியாவாகிய நம்முடைய தெய்வத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது என்ன சாட்சி? ஒன்று சொல் சாட்சி, செயல் சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்வது, அதுக்கு முக்கியமான தகுதி முதல்ல நம்ம அந்த சாட்சியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை போல பிற நேசின்னு பிரசங்கம் பண்ணுறது ஈஸி. நம்ம உன்னை போல பிற நேசிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே வருது முக்கியமான ஒரு காரியம். இப்படி நீங்கள் மாறி போயிருவீங்க. முந்தி இதுக்கு உங்களுக்கு பலன் இல்லை தான் சொன்னாங்க, நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வெளிப்படுத்தல உங்களுக்கு பலன் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே ஆடி அழுது ஒப்பாரிச்சு, ஹல்லேலூயா ஆண்டவர் என்னைய கைவிட்டுட்டாரு என்று சொல்லி ஆண்டவரில் பலி போடுற காரியெல்லாம் மாறி, ஹல்லேலூயா என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. நம்ம பலப்படுத்துது. இப்படி பலனடைய செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, 50 நாளுக்கு தான் பேர் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரத்தில் வந்திருந்தார்கள். இந்த 10 நாள் ஏற்கனவே அவங்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆராய்ஞ்சாங்க. அதில் கன்ஃபியூஷன் அல்லது டவுட் இருந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த 10 நாள் காத்திருத்தல நடைபெற்றது. 2வது வாசிங்க. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தான் பரிசுடைய வல்லமை வரும்போது வெளிப்படுத்தது நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம எப்பவும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அன்றைக்கு நடந்தது. ஹல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. சரி, அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர்த்துக்கு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. நல்லா பாருங்க, என்ன பண்ணாங்க? வெவ்வேறு பாஷைகளிலே பேச சொன்னாங்க. இந்த 5லிருந்து 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 16 விதமான மொழிகளிலே அவங்க பேசினாங்க. இதுக்கு முன்னாக அவங்க அதை பேசினதே கிடையாது. அல்லேலூயா. சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நல்லா ஞாபகிங்க. பரிசுத்த ஆவி வரும்போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் கிடையாது, யாருக்கும் புரியாத பாஷை பேசணும் கிடையாது. ஹல்லேலூயா. முக்கியமாக இந்த 16 மொழிகளில் யாருக்கும் புரியாத எந்த பாஷையுமே அவர்கள் பேசவில்லை. ஹல்லேலூயா. நான் பைபிளை பேசுகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வேதம் தெளிவாக சொல்கிறது, அங்கே 9 விதமான வரம் அதில் ஏதாவது ஒரு வரம் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்தத்தின் பலத்தை கொடுக்கிறார், கூடவே பொது நன்மைக்காக ஆண்டவர் இந்த காரியத்தையும் நமக்கு செய்கிறார் என்று பார்க்குறோம். இந்த வல்லமையை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி இந்த காரியத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாசிப்போம். ஒரே கருத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் சரி,
சரி இருக்கட்டும், நான் வாசிக்கிறேன், எடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் தர்றேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண ஒரு கடவன். நிமிஷம், நான் வரேன். 1 கொரிந்தியர் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா சொல்கிறோம். சரி, வரங்கள் என்னன்னு பார்த்துருவோம். மொத்தம் 1 கொரிந்தியர் 12 வந்து எத்தனை விதமான அந்த வரங்கள். ஹல்லேலூயா. சரி, 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12 7ஆம் வசனம். அனுக்கிரகம்னா வரோம், அது தவறான மிஸ்டேக். அது பொது நலனுக்காக, நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோன்னா அதில் போட்டிருக்கு பொது நலனுக்காக அளிக்கப்படுகிறது, காமன் குட் என்று போடப்பட்டிருக்குது. சரியா? அப்போ இந்த பொது நலனுக்காக தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும்படியாக இந்த வரமானது கொடுக்கப்படுகிறது. எப்படினில் சரி, மற்றவனுக்கு ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். சரி, அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இதை இந்த என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே போதிக்கிற வசனத்தை குறிக்கிறது. இதனால ஞானம் அப்படின்னா அது கிறிஸ்து இயேசு தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவரை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து போதிக்கிற ஒரு காரியம், அந்த வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேறொன்றுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். முதல்ல அவரை அந்த ஞானம் பார்க்குறோம். அறிவை அறிந்து கொள்கிற காரியத்தை இந்த அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக பேசுகிற, உணர்த்தும்படியாக அது பேசும்பொழுது அந்த ஆண்டுடைய வார்த்தை கிரியை செய்து கேட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக, தன்னை திருத்திக் கொள்ளத்தக்க விதமாக ஆவியானவர் அங்கு கொண்டு மனிதனை கொண்டு பேசுகிறார். சரியா? அடுத்தது 3, ஏற்கனவே இருக்கிற விசுவாசம் வேற, அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. நம்ம இன்னும் அறிவு கட்டாத அந்த பெரிய விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த விசுவாசத்தினால தேவ மகிமையாக ஐசியாக வெளிப்படும்படியான விசுவாசத்தை, சாதாரண இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பாவமன்னிப்பை பெறுகிற காரியத்தை தாண்டி ஐசிய அற்புதங்களை, ஹல்லேலூயா, ஒரு மகிமையான காரியங்களை பார்க்கும்படியான விசுவாசத்தை கொடுக்கிறார். சரி, அடுத்தது 4வது காரியம் குணமாக்கும் வரங்கள் என்று பார்க்குறோம். இந்த குணமாக்கும் வரத்திற்கு நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால், 1 வரத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். நிச்சயமா இந்த காரியங்களாம் செய்யும்போது, காத்திருக்கும் பொழுது தேவன் விடுதலைய குணத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது தேவன் தந்து வருகிற ஒரு குணமானல, அது பெரிய ஐசிய அற்புதமான குணமாக இருக்கும். ஹல்லேலூயா. 5வது வேறொருக்கு. சரி, இதே விசுவாசத்தில் தேவன் என்ன கொடுக்குறாரு? இந்த அற்புதங்களை செய்கிற சக்தியை கொடுக்குறாரு. ஒருவேளை ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்தில் என்னாச்சுது அப்படின்னா, ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை நுழைஞ்சு போயிடுச்சுது. அந்த ஊழியக்காரனுக்கு அவர் பிரசங்கம் பண்ண வந்தார். அவர் வந்து நடுங்கி போயிட்டார். ஆனாலும் கூட ஆவியானவர் விசுவாசத்தை கொடுத்தாரு. அந்த யானையை பற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்டாப் என்று சொன்ன பொழுது அந்த யானை அது அமைதியாக அமர்ந்தது என்று பார்க்குறோம். இப்படி நிறையா காரியங்களை பரிசுத்தர் நமக்கு ஏற்ற வழியில் கொடுத்து அவர் அதிசய அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறொன்றுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இந்த வார்த்தை வேறு அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த ஆவி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அதே ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இடத்துல ஒரு முறை ஒரு சௌரி வந்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்தது. அந்நிய பாஷை பேசுகிற ஒரு சௌரன் திடீர்னு அவர் அதிகமாக பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் வந்து அந்த பிரசங்கத்துக்கு தடையாகவே இருந்தார். அப்போது அந்த ஊழியக்காரர் உணர்ந்து கொண்டார். அவனை எழுப்பி இயேசு கிறிஸ்து நாமத்தால் அமைதியாருன்னு சொன்னார். அந்த ஆவி பொத்துன்னு விழுந்து அதுக்கப்புறம் பேசலை, அமைதியாச்சு. திருப்பி போய் ஜெபம் பண்ணி அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வந்தாங்க சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமனே, ஆவியை பகுத்தறிதல். ஏன்னா சாத்தானும் ஒளியின் பேசத்தை தரித்து கொள்கிற காரியங்களை இந்த ஆவிக்குரிய அவர்களெல்லாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இப்படியாக பிரசங்கத்துக்கு தடையாக இருக்கிற, ஆண்டுடைய நாமத்துக்கு தடையாக இருக்கிற எந்த ஆவியும் நம்ம கண்டுகொள்ள முடியும். அது ஆண்டுக்கு பிரியமில்லாத ஆவியில் தன்னை குறித்துகிற பெருமையின் ஆவி, ஆண்டுடைய ஊழியத்தை மட்டுப்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற, குறைக்கிற ஆவி, ஜனங்களுக்கு வார்த்தை போகாதபடி தடுக்கிற ஆவி என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா.
இன்னும் பார்க்குறோம் வேறொன்றுக்கு ஆவிகளை பற்றி பற்பல பாஷைகளை பேசுதல். ஹல்லேலூயா. இந்த பற்பல பாஷைகளை பேசுறது என்பது யாருக்கும் புரியாத பாஷைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வர்ணமாக மொழியாக பேசுகிற ஆட்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் சாட்சிகளை கேட்டிருக்கேன். இவர் அதே மொழியில் இப்படி பேசி அந்த கூட்டத்தில் அவங்க உணர்ந்து கொண்டாங்க, திருத்தி கொண்டாங்க சொல்லி சாட்சி கொடுப்பதை பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட வரங்கள் அங்கு ரொம்ப ரேராக இருக்குது. யாருக்கும் புரியாத பாஷையில் இது தங்களுக்கு என்று மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விலகி கர்த்தரிடம் வந்தால் அது தூயதாக பரிசுத்தமாக இருக்கும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். வேறொருவனுக்கு பாஷை வியாக்கியானம் பண்ணுதல். இப்படிப்பட்ட அந்நிய பாஷை யாருக்கும் புரியாத பாஷை பேசும்போது அந்த பாஷையை கேட்கறவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அவன் வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு காரியம் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமுள்ள இந்த வரங்கள் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இல்லாதபடி இருக்கிற நம்முடைய பலவீனம் மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாட்டுகிற தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்கான 7 காரியங்கள் 7 தகுதிகளை ஏற்கனவே அடிப்படை வயசில் எழுதி கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. உண்மையாக வாஞ்ச உள்ளவங்க அதை வாசித்து அதை பெற்றுக்கொள்ள ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வார்கள். நம்ம பைபிளில் இல்லாத எதுவுமே எழுதலை. யார் யார் எப்பப்போ இந்த பரிசுத்தாவியை பெறுவது எழுதப்பட்டிருக்கிறதோ ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற வேணும். அப்படி மாறாட்டம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்டா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த முத்திரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரையிடுகிறார். ஹல்லேலூயா. நாம் பிதாவுடைய இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நம்ம காத்திருக்கும் பொழுது, இப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே காத்திருத்தலை குறித்து நம்ம அநேக காரியங்களை சபையில் பார்த்துருக்கோம். இதை பற்றி ஞாபகம் தெரியல, அதையும் கூட அனுஷ்டமான லிஸ்ட்டு போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கூட ஜெபம் பண்ணுவோம், எழுந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துங்க பார்ப்போம். எல்லாருமே பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவரே எங்களை காத்திருக்கும்படி சொன்னீங்க ஆண்டவரே. என்றால் அவங்க வெளியே போனால் பயந்துருவாங்க ஆண்டவரே, எதிர்ப்பு பார்த்து ஓடி போயிடுவாங்க ஆண்டவரே, உங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியாது ஆண்டவரே. நீரோ பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து வரங்களை கொடுத்து சிறப்படுத்தி பலப்படுத்தி எவ்வளோத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பும்படியாக ருச்சிக்கும்படியாக எங்கள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீங்க தகப்பனே. பரிசுத்தன் வல்லமையோடு கூட நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலத்தால் அல்ல தகப்பனே, நாங்கள் பயப்படுறோம், வைக்கப்படுறோம், எங்களால் முடியாது தகப்பனே. நீங்கள் ஹல்லேலூயா உம்முடைய உன்னத வல்லமையை கொடுத்து பயம் வெக்கத்தை எல்லாத்தையும் நீக்கி தகப்பனே ஆண்டவரே உடைய சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியான எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யவும் ஆண்டவரே உம்முடைய மனம் திரும்பலையும் ருச்சிப்பையும் உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் நாங்கள் சாட்சியை அறிவிக்கவும் ஆவியானவர் எங்களுக்கு பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வாஞ்சிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படி பிரயாசப்படுகிற எல்லாருக்கும் நீங்கள் பரிசுத்தாவியை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீங்கள் மாற்றி பலமே எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை எல்லாத்தையும் மிக செலுத்துகிறோம். எனக்கு தாழ்த்தி போடுகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் எல்லாரையும் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வல்லமையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நான் இருக்கிற நிலைமை காணது இன்னும் முன்னேற வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும், அனைவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை கொண்டு அனைவருக்கு ஆண்டவரே ஆறுதலின் வார்த்தையை சொல்லி ஆண்டவரே அனைவருக்கு திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற வாஞ்சிக்கிற செயல்படுகிற ஒவ்வொரு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா.